NCERT 12th Physics, Exercise 6.2. Use lens law to determine the direction of induced current in situation in the figure. So, A and B diagrams கொடுத்திருக்காங்க. So, இந்த diagrams பொறுத்து நம்ம வந்து change பண்ணிக்கணும். Okay. So, a wire of irregular shape turning into a circular shape. இதான் வந்து first உடையது இது. So, ஒரு irregular shape-ஆக இருக்கக்கூடியதை நான் circle-ஆக மாற்றுறேன். So, நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு இர்ரெகுலர் நூல் மாதிரி இருக்கக்கூடியதை நான் ஒரு ஷேப்பாக மாற்றுறேன் அப்படின்னா எதுக்கு ஷேப் அதிகமாக இருக்கும்னா சர்க்கிளுக்கு தான் ஷேப்பாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு ஒரு ஸ்கொயராக இருக்கட்டும் ரெக்டாங்கிளாக இருக்கட்டும். இங்கே ஜஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு இர்ரெகுலர் ஷேப்பை ஸ்கொயர் சர்க்கிளாக மாற்றினாலே கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு பியும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ நமக்கு இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளக்ஸோடைய டைரக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் என்ன மீனிங், உள்ளே போகுது. ஓகே, உள்ளே போகுது. இப்போ எனக்கு ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ஆல்ரெடி உள்ளே போகிறதுக்கு கூட இதுவும் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதுவும் என்ன பண்ணணும், உள்ளே போகணும். ஓகே, ஸோ உள்ளே போகும்போது நமக்கு ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகுது. ஐ மீன் உள்ளே போகுது, இது உள்ளே போகுது, இதுவும் உள்ளே போனால் தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்க்ரீஸ் ஆகிறத நான் அப்போஸ் பண்ணணும். ஸோ அப்போஸ் பண்ணுறதுனால, அப்போஸ் பண்ணிங்கன்னா என்னது, உள்ளே போச்சுன்னா வெளியில் வரணும். வெளியில் வருதுன்னா இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் BADCA இல்லைன்னா ADCB. ஸோ இதோட ஆன்சர் என்ன, ADCB. ஸோ இதோட ஆன்சர் வந்து ADCB. ஓகே, இப்போது B கொஸ்டின் பாருங்கள். ஸோ B கொஸ்டினில் எப்படி இருக்குது, a circular loop being deformed into a narrow straight wire. ஸோ சர்க்குலர் இந்த மாதிரி சர்க்குலர் இருக்கக்கூடியதை இந்த மாதிரி நேரோ பீம்ட் வயரில் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஏரியா என்ன ஆகும், ஏரியா டிக்ரீஸ் ஆகும். ஏரியா டிக்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி எங்கே இருக்குது, டாட்டில் இருக்குது. இந்த டாட்டாக இருக்கிறது டிக்ரீஸ், ஏரியா டிக்ரீஸ்னால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸ்னால் இந்த மாதிரி இருக்குது கரெக்டாக. டிக்ரீஸ் பண்ணணும்னா இதுக்கு கம்மி, குறைச்சுன்னா இது வெளியில் வருதுன்னா இது உள்ளே போகணும். இதை நான் அப்போஸ் பண்ணணும். இதை அப்போஸ் பண்ணுறேன்னா என்னது, டாட்ஸ், அதாவது வெளியில் வரணும். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், அகெயின் வெளியில் வருதுன்னா இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் B டேஷ் A டேஷ் D டேஷ் C டேஷ் B டேஷ். ஸோ இதோட ஆன்சர் என்ன, நமக்கு இங்கே பார்த்தோன்னா A டேஷ் D டேஷ் C டேஷ் B டேஷ் அகெயின் அந்த A டேஷ். ஸோ இதுதான் செகண்ட் ஒன்னுடைய ஆன்சர். தட்ஸ் ஆல்.